ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஸ்வஸ்திகா ஹோம் ஃபுட்ஸோட பருப்பு அடை மிக்ஸ் வச்சு அடை பண்ணி காமிக்கிறேன். இந்த அடை மிக்ஸ் வந்து ஒர்க்கிங் உமன் பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் இது ப்ரோட்டீன் ரிச் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். இதே மாதிரி ராகி இட்லி மிக்ஸ், கம்பு இட்லி மிக்ஸ், பூண்டு இட்லி பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி அண்ட் ஏபிசி மால்ட் இதெல்லாமும் எங்ககிட்ட இருக்குது. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னோடது குக்கிங் சேனல் கிடையாது. நான் என்னோடய ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக என் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வச்சு நான் என்னோடய ப்ராடக்ட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்றதை தான் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ பாத்திரத்தை பற்றி மைண்ட் பண்ணாதீங்க, என் ப்ராடக்ட்ஸை மட்டும் பாருங்கள். ஸ்வஸ்திகா ஹோம் ஃபுட்ஸ் பருப்பு அடை மிக்ஸ் வந்து உங்களுக்கு 1/4 கிலோ 1/2 கிலோ பேக்கெட்ஸில் கிடைக்குது. ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணி நான் எப்படி அடை செய்யணும்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் இந்த அடை மிக்ஸை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இந்த மாவை கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவில் ஏற்கனவே உப்பு கலந்துருக்கு. அது கம்மியாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதை அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து எடுத்து பார்த்தோன்னா இந்த மாவு நல்லா ஊறி கொஞ்சம் நல்லா கெட்டியாகிட்டு இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம். இது வந்து தோசை மாவு அளவுக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக இருக்கலாம். நம்ம எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரி இந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு திக்காக தான் இருக்கும். இப்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த தோசை குக் ஆகிறதுக்குள்ளே இந்த அடை மிக்ஸில் என்னென்ன கலந்துருக்குன்றதை வந்து சொல்கிறேன். ஸோ 4 வகையான பருப்பு இருக்குங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பயத்தம் பருப்புன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ்க்காக பச்சரிசி இருக்குது. இந்த ஃப்ளேவருக்காக பார்த்தீங்கன்னா பூண்டு இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, பெருங்காயம் இருக்குது, காரத்துக்கு வரமிளகாய் இருக்குது, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை இன்னும் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இப்போ இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது அடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட கூட கார சட்னி, தக்காளி சட்னி, பூண்டு சட்னி இதெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் இட்லி பொடி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த அடை மிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.